அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, சிவபித்தனின் அனுபவ குரல். அன்பு கூர்ந்து இந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்கள். எத்தனையோ கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டோம். எத்தனையோ ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வணங்கிவிட்டோம். எத்தனையோ பரிகாரங்களை செய்துவிட்டோம். எந்த மாற்றமும் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்ற துன்பத்தில் இருப்பவரா நீங்கள்? எத்தனையோ ஆன்மீக குருக்கள் சொல்லியுள்ள ஆன்மீக வழிபாடுகளை செய்தும் சிறிதளவும் மாற்றம் வரவில்லையா? இந்த ஆடியோவில் நான் சொல்லும் சூட்சமத்தை கேளுங்கள். நிறைய குருமார்கள் நிறைய ஆன்மீக வழிபாடுகளை நமக்கு சொல்லி அருள் புரிஞ்சிருக்காங்க. அப்படி நிறைய குருமார்களும் வேதங்கள் இருக்கக்கூடிய பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் மந்திரங்களையும் சொல்றதுனால ஒரு சிலருக்கு அவங்க பிரச்சனை உடனே தீந்துடும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக அந்த விஷயம் நடக்கும். ஒரு சிலருக்கு அந்த பிரச்சனையில் ஒரு பாதி சரியாயிருக்கும், பாதி சரியாகாமல் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு இம்மி அளவு கூட மாற்றம் தெரியாது. அந்த பிரச்சனை அப்படியே இருக்கும். அதற்கு காரணம் அவர்களுடைய ஆழமான அதீதமான தீய கர்மா. எத்தனை பூஜை பண்ணியும் எதுவுமே நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு தீய கர்மாவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு, உங்களுக்கு உங்க குடும்பத்தாருக்கு. அப்ப இந்த தீய கர்மாவை அழிக்கக்கூடிய ஒரு ராத்திரி, அதுதான் மாசி மகா சிவராத்திரி. அன்பான சொந்தங்களே, இந்த சிவபக்தனுடைய குரலை கேளுங்க. ஒரே ஒரு முறை இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த வருடம் வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்னைக்கு 4 ஜாமமும் கண்விழித்து இருந்து விடுங்கள். இதுதான் உங்களுக்கு தீர்வு, இதுதான் உங்களுக்கு பரிகாரம். உங்க தீய கர்மாவால நீங்க வாழ்க்கையில அடுத்த அடி எடுத்தே வைக்க முடியலையா? இந்த ஒரு ராத்திரி என்னுடைய பேச்சை கேட்டு மகா சிவராத்திரி கண்விழித்து இருந்து பாருங்கள். நீங்க சிவபூஜை செய்யறீங்க, சிவன் கோவிலுக்கு போறீங்க, அல்லது போகல, அல்லது சிவபூஜை செய்யல, பிரச்சனை இல்லை. 4 ஜாமம் கண் விழித்து மட்டும் இருந்துருங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு தேவையானது என்ன? வயிற்றுக்கு சாப்பாடு, உடுத்துவதற்கு உடை, உடல் ஓய்வுக்கு உறக்கம். உண்மைதானே? அந்த உறக்கத்தை துறந்து, அந்த உறக்கத்தை தியாகம் செய்து சிவத்தை நினைக்கும் ராத்திரி தான் மாசி மகா சிவராத்திரி. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் அன்பு சொந்தங்களே, நான் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு மிகப்பெரிய உயரத்தில் இருக்கின்றேன் என்று சொன்னால் நான் எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்கேன் அப்படின்னு என் கூட இருக்க சிஷ்யர்களுக்கு தெரியும், வெளி உலகத்துக்கு தெரியாது. ஆனால் மனதளவிலையும் சரி, இறைவனுடைய அருள் எனக்கு கிடைக்கும் அந்த அற்புதமான விஷயத்திலையும் சரி, நான் மிகவும் உயர்ந்து இருக்கேன். அதற்கு காரணம் மகா சிவராத்திரி கண் விழித்து சிவனை நினைப்பேன். நீங்களும் இருங்க. ஒரு நாள் இரவு கண் விழித்து இருக்கிறதுனால எதுவுமே ஆயிர போறதில்லை. உறக்கத்தை துறந்து, அதாவது இயல்பாக மனிதனுக்கு வரக்கூடிய அந்த உறக்கத்தை துறந்து சிவத்தை நினைக்கும் பொழுது உங்களுக்குள் இருக்கக்கூடிய சக்கரங்கள் அத்தனையும் வெளிப்படைந்து உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அருளை வாரி வழங்கும். எனவே எதற்கும் கவலைப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க. இந்த ஒரு சிவராத்திரி மட்டும் கண்விழித்திருங்க. மார்ச் 8ஆம் தேதி மாசி மகா சிவராத்திரி. இந்த சிவ பக்தனின், இந்த சிவபித்தனின் வேண்டுகோளை எடுத்து இந்த ஒரு ராத்திரி நீங்க கண்விழித்து இருந்து பாருங்கள். அடுத்த சிவராத்திரிக்குள்ள நிச்சயமா உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் நிகழும். அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் நீங்க வீட்டில் இருந்தபடியே மாசி மகா சிவராத்திரி சிவத்துடன் இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவு நடந்துட்டு இருக்கு. இந்த ஆண்டு 11 சிவமகா மந்திரங்களை உங்களுக்கு தரப்போறேன். இந்த 11 சிவமகா மந்திரங்கள்
உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இனி வரும் காலங்களில் வரக்கூடிய துன்பங்களையும் போக்கும் சக்தி கொண்டது. வாருங்கள், மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு இந்த சிவபித்தனின் வேண்டுகோளை எடுத்து இந்த மகா சிவராத்திரி மட்டும் கண்விழித்து இருக்க வேண்டும் என்று சிவத்தன்மையுடன் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். உங்களது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அருளை சிவன் அன்று இரவு உங்களுக்கு வழங்குவார். மீண்டும் அற்புதமான தகவலோடு சந்திக்கிறேன். இந்த மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் இணைய விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக பூஜிக்கப்பட்ட ருத்ராட்சம் காத்திருக்கின்றது. ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.